கயல், இந்த முறை நம்ம கல்யாணம் எந்த பயமும் இல்லாம எந்த மிரட்டலும் இல்லாம நடக்கும். நான் உன்னை உலகமே மிச்ச கல்யாணம் பண்ணிப்பேன் என்றான் உறுதியாக. மறுநாள் காலை அர்ஜுன் பழங்களோடு வந்தான். என்ன சார், ரொமான்ஸ் எல்லாம் பலமா இருக்கு போல, சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகி வாங்க, ஆபீஸ்ல எக்கச்சக்கமான வேலை இருக்கு என்று கிண்டல் செய்தான். வித்யாவும் அங்கே வந்தவள், அக்கா நீ நிஜமாவே ஒரு ஹீரோயின் மாதிரி அந்த விக்ரம சுட்ட பாரு, செம்ம கெத்து என்று கயல்விழியை பாராட்டினாள். அனைவரது முகத்திலும் ஒரு நிம்மதி இருந்தது. மருத்துவமனை அறையில் அங்கு அமைதி நிலவியது. மருந்து வாசனையும் ஜன்னல் வழியே வீசிய குளிர்ந்த காற்றும் ஒருவித மயக்கத்தை தந்தது. சித்தார்த் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அவனது நெற்றியில் இருந்த தையல் காயத்தை வருடிக்கொண்டே கயல்விழி 4 வருடங்களுக்கு முன்பு கல்லூரியில் நடந்ததை யோசிக்க ஆரம்பித்தாள். கல்லூரியின் முதல் நாள் அன்று சித்தார்த்தை சந்தித்தது அவனுடன் தனக்கு ஏற்பட்ட வாக்குவாதம், பிரச்சனைகள் அனைத்தும் அவள் கண் முன்னே நிழலாடியது போல வந்து சென்றது. சித்தார்த்தையே உற்று பார்த்தவள், எங்கிருந்து சித்தார்த் என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்த? அன்னைக்கு மட்டும் உனக்கு எனக்கும் இப்படி ஒரு பிரச்சனை வராம இருந்திருந்தா இந்த கயல்விழின்னு ஒரு பொண்ணு அந்த காலேஜில் படிக்கிறான்ற விஷயமே உனக்கு தெரியாம போயிருக்கும் இல்ல? என்னோட அந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் உன் கூட நடந்ததுக்கு அப்புறம் தான் என்னை பத்தி உனக்கு தெரியவே வந்துச்சு. ஆனாலும் அன்னைக்கு நீ என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட சித்து என்று நினைத்தவள் அந்த மார்க் ஷீட் கிழிந்த வழியையும் சித்தார்த்தின் காலடியில் தனது கௌரவம் மிதிப்பட்ட அந்த ஆத்திரத்தையும் நெஞ்சுக்குள் கண்ணன்று கொண்டே உணர்ந்தாள். அன்று அட்மிஷன் பிளாக்கில் அமர்ந்து அந்த பாதி கிழிந்த பேப்பரை ஒட்டுவதற்கு செல்லோடோப் தேடிய போது அவளது கைகள் லேசாக நடுங்கின. யார் அவன்? தப்ப அவன் மேல வச்சுக்கிட்டு ஏன் வாழ்க்கையை மிதிக்கிறான் என்று தனக்குள் முணுமுணுத்தாள். அட்மிஷன் வேலைகளை முடித்துவிட்டு தனது வகுப்பறைக்கு சென்ற போது அங்கே இருந்த ஒவ்வொரு மாணவர்களும் சித்தார்த்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். டேய், அந்த பொண்ணு யாருடா? சித்து காலையே எடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவ சவால் விட்டுட்டு போறா. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு சங்குதான் என்று ஒரு சீனியர் மாணவன் சொன்னது கயல்விழியின் காதுகளில் விழுந்தது. ஆனால் கயல்விழி எதற்கும் அஞ்சவில்லை. வகுப்பறையில் முதல் வரிசையில் அமர்ந்து பாடங்களை கவனிக்க தொடங்கினாள். அன்று முழுவதும் அதை பற்றியே அனைவரும் பேசிக் கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் கயல்விழிக்கே கடுப்பானது. மாலை கல்லூரி முடியும் நேரம் வந்தபோது வாசலில் அதே கருப்பு நிற ஆடி கார் நின்றிருக்க சித்தார்த் காரின் மீது சாய்ந்து கொண்டு கையில் ஒரு சிகரெட்டை பிடித்துக் கொண்டு கயல்விழி வரும் திசையையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது நண்பர்கள் விக்கியும் மற்றவர்களும் அவனை சுற்றி நின்றிருந்தனர். டேய் மச்சான், நீ இங்க எதுக்குடா இன்னும் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று விக்கி கேட்டதும் சித்தார்த் ஒரு ஏளன சிரிப்பு சிரித்தவன், அவ வரட்டும்டா, அவகிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. எவடா? அதான் அந்த கயல்விழி. அது சரி, அப்ப இன்னைக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட் இருக்கு என்று கூறி சிரித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது கயல்விழி வகுப்பை விட்டு வெளியே வந்து வாசலை நோக்கி நடந்த போது அவளது தோழிகள் சிலர், கயல் அந்த பக்கம் போகாத, அந்த சித்தார்த் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கான். நீ அவன் கண் முன்னாடி போனா தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவான். பேசாம நம்ம வேற பக்கம் போயிடலாம் வா என்று அவளை பிடித்து இழுத்தனர். எதுக்கு நம்ம வேற பக்கம் போகணும்? தப்பு பண்ணவன் அவன், நான் எதுக்கடி ஒளியணும் என்று சொல்லிவிட்டு நேராக சித்தார்த் முன்னால் வந்து நின்றாள் கயல்விழி. சித்தார்த் புகையை மெல்ல ஊதிவிட்டு அவளை மேலிருந்து கீழாக பார்த்தவன், மார்க் ஷீட்டை ஒட்டியாச்சா? இல்ல இன்னைக்கு நைட் உன் அப்பாவோட வியர்வையை நினைச்சு அழப்போறியா என்று நக்கலாக கேட்டான். கயல்விழி அவனை ஒரு துஷமாக பார்த்து விட்டு, மார்க் ஷீட் கிழிஞ்சாலும் என் அறிவு குறையாது சித்தார்த், ஆனா உங்க புத்தி கிழிஞ்சு போயிருக்கு பாருங்க, அதை எந்த டேப் வச்சும் ஒட்ட முடியாது, வழிய விடுங்க என்று சொன்னாள். சித்தார்த் அவளது துணிச்சலை கண்டு ஒரு நிமிடம் திகைத்தான். ஆனாலும் அவன் அவளுக்கு வழிவிடவில்லை. இந்த காலேஜ்ல நான் சொல்றதான் எல்லாரும் கேட்கணும், நீ எனக்கு சொல்லக்கூடாது, ஓகே? நாளைக்கு நீ காலேஜுக்கு வரும்போது உன் அட்மிஷன் கேன்சல் ஆகி உன் கைக்கு வரும் பாரு, அப்போ பேசி இந்த திமிர என்று எச்சரித்தான். கயல்விழி ஒரு ஏளன சிரிப்பு சிரித்து விட்டு, இந்த அட்மிஷன் போனா நான் வேற காலேஜுக்கு கூட போவேன், ஆனா கயல்விழி முன்னாடி ஒரு பணக்கார பையன் தோத்து போனாங்கிற உண்மை இந்த காலேஜ் முழுக்க பேசப்படும், அது போதும் எனக்கு என்று சொல்லிவிட்டு அவனை தள்ளிவிட்டு விறுவிறுவென பேருந்து நிறுத்தம் நோக்கி நடந்தாள். டேய் மச்சான், என்னடா இவ கொஞ்சம் கூட உனக்கு பயப்படவே மாட்டேங்கிறா? எப்ப பாரு உன்னை இன்சல்ட் பண்ற மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கா. இவளுக்கு நம்ம நல்ல பாடம் கத்து கொடுக்கணும்டா
இப்போ உன்கிட்ட நடந்துகிட்டது சுத்தமா சரி கிடையாது. இந்த காலேஜ்ல எல்லாரும் உன்னை பார்த்தாலே பயந்து நடுங்குறாங்க. ஆனா இவ உன்னை ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறா என்று நண்பர்கள் ஏத்திவிட சித்தார்த்திற்கு கோபம் அதிகமானது. போகும் அவளையே எரிச்சலோடு பார்த்து கொண்டிருந்தவன், நாளைக்கு இருக்குடி உனக்கு என்று கருவி விட்டு அங்கிருந்து புறப்பட்டு விட்டான். மறுநாள் காலை கல்லூரிக்கு வந்த கயல்விழிக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அவளது பெயர் நோட்டீஸ் போர்டில் இருப்பதாக அவள் தோழி வந்து கூறியதும் உடனே ஓடி சென்று பார்த்தாள். ஆனால் அது அட்மிஷன் கேன்சல் ஆனதற்கான அறிவிப்பு அல்ல. கல்லூரியின் மாணவர் ஒழுக்கக்குழு அவளை உடனடியாக தலைமை அலுவலகத்திற்கு அழைத்திருந்தது. சித்தார்த் தனது செல்வாக்கை பயன்படுத்தி ஏதோ சதி செய்திருக்கிறான் என்பது அவளுக்கு புரிய மனதை திடப்படுத்தி கொண்டு கயல்விழி அந்த அலுவலகத்திற்குள் நுழைந்த போது அங்கே சித்தார்த்தும் அவனது தந்தை சிவலிங்கமும் அமர்ந்திருந்தனர். சிவலிங்கம் கயல்விழியை பார்த்தவர், நீதான் அந்த பொண்ணா? என் பைய சட்டையை வீணாக்குனது மட்டும் இல்லாம அவனை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தினியாமே. இந்த காலேஜ் ஒரு டிசிப்ளினான இடம். இங்க வந்து நீ சண்டை போடக்கூடாது, புரியுதா என்று கம்பீரமான குரலில் சொன்னார். கயல்விழி நிமிர்ந்து நின்று, சார், உங்க பையன் என்ன பண்ணாருன்னு உங்ககிட்ட சொன்னாரா? கூட்டமா வந்து என் மேல மோதனது இல்லாம என் சர்டிபிகேட்டை காலில் மிதிச்சாரு. இவ்வளோ பெரிய கல்வி நிறுவனத்துல கல்விக்கு மரியாதை இல்லைனா அப்புறம் எதுக்கு சார் அட்மிஷன் என்று அடுக்கடுக்காக கேள்விகளை வைத்தார். சிவலிங்கம் ஒரு நிமிடம் அமைதியானார். சித்தார்த் கயல்விழியை பார்த்து பற்களை கடித்தவன், அப்பா, இவ போய் சொல்றா, இவதான் வம்பு பண்ணா என்றான் சித்தார்த். ஆனால் கயல்விழி விடவில்லை. அங்க இருந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணுங்க சார், அப்பதான் உண்மை என்னன்றது உங்களுக்கு தெரியும் என்றார். சிவலிங்கம் தனது மேலாளரை பார்த்து சைகை செய்ய உடனே சிசிடிவி காட்சிகள் திரையில் ஓடின. அதில் சித்தார்த் தான் கவனம் இல்லாமல் வந்து மோதியதும் கயல்விழியின் பேப்பரை மிதித்ததும் தெளிவாக தெரிந்தது. அதை பார்த்த சிவலிங்கத்திற்கு முகம் சுருங்கியது. அவர் சித்தார்த்தை பார்த்து, சிது, தப்பு உன் மேலதான், அந்த பொண்ணுகிட்ட நீ சாரி சொல்லு என்றதும் சித்தார்த் அப்படியே உறைந்து போய் நின்றான். அவனது அகந்தை அந்த நிமிடம் சுக்குநூறாக உடைந்தது போல இருந்தது. அப்பா, நான் எதுக்கு இவகிட்ட என்று இழுத்தான். நான் சொல்றது கேளு சித்தார்த் என்று சிவலிங்கம் அதட்டியதும் சித்தார்த் ஆத்திரத்திலும் அவமானத்திலும் கயல்விழியை பார்த்தான். அவனது கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. அதே நேரம் கயல்விழி ஒரு வெற்றியாளனை போல அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். சாரி என்று வாய்க்குள்ளேயே முணுமுணுத்தான் சித்தார்த். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, எனக்கு கேட்கல என்று கயல்விழி வேண்டுமென்றே அவனிடம் வம்பிழுக்க, சாரி என்று கத்திவிட்டு அங்கிருந்து புயலென வெளியேறினான் சித்தார்த். அன்று தொடங்கியது சித்தார்த்தின் உண்மையான பழிவாங்கும் படலம். அன்று மாலையே கயல்விழி லைப்ரரியில் தனியாக அமர்ந்து படித்துக் கொண்டிருந்த போது சித்தார்த் அவளது மேஜைக்கு எதிரே வந்து அமர்ந்தான். அவனது கண்கள் வெறித்தனமாக இருந்தன. என்ன, இன்னைக்கு நீ ஜெயிச்சதுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எங்க அப்பா முன்னாடி என்ன சாரி சொல்ல வச்சுட்டல்ல, இதுக்கு நீ கண்டிப்பா அனுபவிப்ப கயல். இந்த காலேஜ்ல நான் உனக்கு கொடுக்க போற ஒவ்வொரு நாளும் உனக்கு நரகமா இருக்கும். நீ ஏன் அழுதுகிட்டு உன்னோட அட்மிஷனை கேன்சல் பண்ணிட்டு போற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் என்று அடிக்குரலில் ஆவேசமாக சொன்னான். உடனே கயல்விழி தனது புத்தகத்தை மூடிவிட்டு, பார்க்கலாம் சித்தார்த், உங்ககிட்ட பணம் நிறைய இருக்கலாம், ஆனா என்கிட்ட உண்மை இருக்கு, உங்களால முடிஞ்சத நீங்க பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்று விட்டாள். சிவலிங்கம் முன்னால் கயல்விழி தன்னை மண்டியிட வைத்து சாரி சொல்ல வைத்த அந்த நிமிடம் முதல் சித்தார்த்தின் உறக்கம் தொலைந்து போனது. வீட்டிற்கு சென்றவனுக்கு மனம் ஒரு நிலையில் இல்லை. அவனது அறையில் ஏசி அதிகப்படியான குளிர்ச்சியை தந்து கொண்டிருந்த போதிலும் சித்தார்த்தின் உள்ளுக்குள் ஆத்திரம் கனன்று கொண்டிருந்தது. இப்படியே அன்றைய இரவு தூக்கத்தை தொலைத்தவன் மறுநாள் காலை கல்லூரி தொடங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே கேன்டீன் பின்னால் இருக்கும் அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு தன் நண்பர்களை அழைத்திருந்தான். விக்கி, சதீஷ் மற்றும் இன்னும் சில சீனியர் மாணவர்கள் அங்கே கூடியிருந்தனர். ஷாலினியும் ஒரு ஓரமாக நின்று நகத்தை கடித்துக் கொண்டு சித்தார்த்தின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். டேய் சித்து, விடுடா, அந்த பொண்ணு ஏதோ ஒரு தைரியத்துல அப்படி பண்ணிட்டா, அதுக்காக இப்படியே யோசிச்சுட்டு இருப்பியா என்றான் விக்கி. சித்தார்த் கையில் இருந்த பிளாஸ்டிக் கப்பை தூக்கி எறிந்தவன், இல்ல மச்சான், அந்த பொண்ணு எனக்கு கொடுத்தது வெறும் அவமானம் இல்ல, என் கௌரவத்துல விழுந்த அடி. இந்த காலேஜ்ல சித்தார்த்தனாவே எல்லாரும் பயப்படுவாங்க,
ஆனா இப்போ எல்லாம் அவளை பத்தியும் அவ முன்னாடி நான் தலை குனிஞ்சு நின்னதை பத்தியும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்குது தெரியுமா? அவளா இங்கிருந்து அழுதுகிட்டு இந்த காலேஜை விட்டு ஓடணும். அதுதான் இப்போ என்னோட ஒரே குறிக்கோள் என்றான் கண்ணில் வெறியுடன். சரிடா, என்ன பண்ணலாம்னு சொல்லு சித்து, நாங்க எல்லாருமே ரெடி என்று சதீஷ் கூற சித்தார்த் ஒரு குரூர புன்னகையுடன் பேசத் தொடங்கினான். அவ ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்தவன்னு அவளோட ஃபைல பார்த்தப்பவே தெரிஞ்சுது. அவளுக்கு இங்க இருக்கிற ஒரே நிம்மதி அவளோட படிப்பு மட்டும்தான். அந்த படிப்பை வச்சே அவளை சித்திரவதை பண்ணணும். இன்னைக்கு அவளுக்கு எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட்ல அவளால ஒரு மார்க் கூட வாங்க முடியாம பண்ணணும். விக்கி, நீ கேண்டீன் மேனேஜர் கிட்ட பேசு. அவள் லஞ்ச் டைம்ல அங்க வந்தா அவளுக்கு டோக்கன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லு. ஸ்டாக் தீர்ந்துடுச்சுன்னு சொல்லு. சதீஷ், நீ அவளோட நோட்ஸ் எடுக்கிற வழியை பாரு என்று ஒவ்வொருத்தருக்கும் வேலைகளை பிரித்து கொடுத்தான். அதே நேரம் கயல்விழி மிகுந்த நம்பிக்கையுடன் கல்லூரி வாசலில் நுழைந்தாள். நேற்று சித்தார்த்தின் முன் கிடைத்த வெற்றியால் அவளுக்கு ஒரு புது தைரியம் வந்திருந்தது. ஆனால் அவளது வகுப்பறைக்கு சென்றபோது அந்த சூழல் முற்றிலும் மாறுபட்டிருந்தது. அவளது பெஞ்சில் ஏற்கனவே யாரோ மையை ஊற்றியிருந்தனர். அதை பார்த்தவள் என்ன இது என்று அதிர்ந்து போக தனது கர்ச்சீப்பை வைத்து அதை துடைக்க முயன்ற போது அவளது கைகளிலும் அந்த மை ஒட்டி கொண்டது. வகுப்பிற்குள் நுழைந்த மற்ற மாணவிகள் அவளை பார்த்து கேலி செய்து சிரித்தனர். ஹே, இங்க பாருங்களேன், இவ காலேஜில் படிச்சுக்கிட்டு ஸ்கூல் பிள்ளை மாதிரி மைய ஊத்தி விளையாண்டுகிட்டு இருக்கா என்று கூறவும் சரியாக அந்த நேரம் சித்தார்த் தனது நண்பர்களுடன் வகுப்பறை வாசலில் வந்து நின்றான். என்ன கயல்விழி, காலங்காத்தாலேயே கலர் கலரா மை பூசிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கியா? இது பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸ், எல்கேஜி இல்ல, புரியுதா என்று நக்கலாக கத்தினான். கயல்விழி அவனை எரிப்பது போல முறைத்தவள், சித்தார்த், இதெல்லாம் உங்களோட மட்டமான வேலைன்னு எனக்கு தெரியும். ஆனா இதையெல்லாம் வச்சு நீங்க என்ன தோற்கடிக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டே பின்வரிசைகளில் ஒரு இருக்கையில் போய் அமர்ந்து கொண்டாள். அவளை முறைத்து பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் சித்தார்த். அதற்கு பிறகு வகுப்பு தொடங்கியதும் ஆசிரியர் உள்ளே வந்து, இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட், எல்லாரும் பேப்பர் எடுங்க என்றதும் உடனே கயல்விழி தனது பையில் கையை விட்டு பேனாவை தேடியவள் அதை வெளியே எடுத்து மூடியை திறந்து பார்க்க இருந்த 3 பேனாக்களுமே வேலை செய்யவில்லை. யாரோ அதன் நிப்பை பிடுங்கி எரிந்திருந்தனர். அவள் திகைத்து போய் சுற்றும் முற்றும் பார்த்தாள். யாரிடமாவது பேனா கேட்கலாம் என்று நினைத்த போது சித்தார்த் அவளை பார்த்து ஒரு பேனாவை சுழற்றி காட்டினான். பேனா வேணுமா கயல்விழி? என்கிட்ட எக்ஸ்ட்ரா பேனா இருக்கு, வந்து கேளு, தர்றேன் என்றான் புன்னகையுடன். ஆனால் கயல்விழிக்கு அவனிடம் கேட்க துணிவு இல்லை, துளி கூட விருப்பமில்லை. அதனால் அருகில் இருந்த ஒரு மாணவியிடம் கேட்டாள். ஆனால் அந்த மாணவி சித்தார்த்தின் பார்வைக்கு பயந்து, என்கிட்ட இல்லையே, நானே ஒண்ணுதான் வச்சிருக்கேன் என்று பொய் சொன்னாள். அந்நேரம் கயல்விழிக்கு கண்கள் எல்லாம் கலங்கியது. முதல் முறையாக தான் ஒருத்தி தனித்து விட்டதை போல உணர்ந்தாள். தேர்வு நேரம் வேறு சென்று கொண்டிருக்க கயல்விழிக்கு என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. திடீரென்று ஏதோ யோசனை வந்தவளாக ஒரு பென்சில் துண்டை எடுத்து வேகமாக எழுத தொடங்கினாள். அதை பார்த்த சித்தார்த், என்ன இவ பென்சில் எழுதுறாளா, விடக்கூடாதாச்சே என்று நினைத்தவன் ஆசிரியர் கவனிக்காத நேரத்தில் ஒரு பேப்பர் பந்தை சுருட்டி வேண்டுமென்றே அவள் மேஜை மீது வீசினான். ஆசிரியர் ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தவர், யாரது என்று கேட்டார். சித்தார்த் சாட்டென்று, சார், அந்த பொண்ணு கயல்விழிதான், ஏதோ பேப்பரை உருட்டி போடுறான், எனக்கு என்னவோ அதுல ஆன்சர்ஸ் இருக்கும் போல தோணுது சார் என்று போய் கம்ப்ளைண்ட் செய்தான். உடனே ஆசிரியர் கயல்விழியின் மேஜைக்கு வந்தவர் அந்த பேப்பரை பிரித்து பார்த்ததில் சில கணக்குகள் எழுதப்பட்டிருந்தன. அதை பார்த்த அவருக்கு பயங்கர கோபம் வர, கயல்விழி, உன்கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கல, பேப்பர் அப்படியே வச்சுட்டு வெளியே போ என்று கத்தினார். சார், நான் எதுவுமே பண்ணல சார், அவர் தான் என் மேல பழி தூக்கி போடுறாரு என்று கயல்விழி கதறி அழுதாள். ஆனால் அங்கிருந்த யாரும் அவளை நம்பவில்லை. முதல் முறையாக வகுப்பறையை விட்டு வெளியேற்றப்பட்ட கயல்விழி வராண்டாவில் நின்று தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள். அதன் பிறகு மதியம் கேண்டீனுக்கு சென்றபோது சித்தார்த்தின் அடுத்த திட்டம் அவளுக்காக காத்திருந்தது. ரொம்ப பசியுடன் வரிசையில் நின்ற அவளிடம் இந்த கேண்டீன் பையனோ
இன்னைக்கு டோக்கன் முடிஞ்சு போச்சுமா, சாப்பாடெல்லாம் இல்லை என்றான். அதை கேட்டவளுக்கு தூக்கி வாரி போட்டது. அவள் என்ன செய்வது என்று தெரியாமல் முடித்து கொண்டிருக்க அவளுக்கு பின்னாலேயே வந்த விக்கிக்கு ஒரு பெரிய தட்டை நீட்டினான் அந்த கேண்டீன் பையன். அதை பார்த்தவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன இது, எனக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மட்டும் தர்றீங்க என்று கயல்வழி குழப்பத்துடன் கேட்க, அவங்க ஏற்கனவே புக் பண்ணிட்டாங்க, நீ போமா என்று அவன் கடுப்பாய் பேசினான். கயல்விழிக்கு கண்கள் எல்லாம் கலங்கி மயக்கம் வருவது போல இருந்தது. காலையிலிருந்து அவள் ஒரு தண்ணீர் கூட குடிக்கவில்லை. இதையெல்லாம் கேண்டீனின் ஒரு மூலையில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சித்தார்த் தனது நண்பர்களிடம், பாத்தீங்களா மச்சான், இன்னும் ஒரு வாரம் இப்படியே போச்சுன்னா அவளாவே டிசி வாங்கிட்டு இந்த காலேஜை விட்டு ஓடிடுவா என்று பெருமையாக சிரித்தான். சிரித்து கொண்டே சொன்னான். அப்பொழுது ஷாலினி சித்தார்த்தின் அருகில் வந்து அமர்ந்து, சூப்பர் சித்து, இவளுக்கெல்லாம் இப்படி இதெல்லாம் தேவைதான், என்னமோ பெரிய அறிவாளின்னு நினப்பு என்று அவனது கையை இறுக்கமாக பற்றி கொண்டு கூற, சித்தார்த் அவளது கையை லேசமாக தள்ளிவிட்டு கயல்விழி சோகமாக அங்கே இருந்து வெளியேறுவதையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது மனதிற்குள் ஒரு பக்கம் வெற்றி களிப்பு இருந்தாலும் அவளது அந்த அழுகை முகம் ஏனோ அவனை சிறு நொடி நெருடியது. கேண்டீனில் அவமானப்பட்டு பசியுடன் வெளியேறிய கயல்விழி கல்லூரியின் பின்புறம் இருந்த ஒரு பெரிய அரசமர தடியில் வந்து மிகவும் சோர்வாக அமர்ந்தாள். சிந்திய அந்த கண்ணீர் துளிகள் காய்வதற்கு முன்பே அவளது மனதுக்குள் ஒரு வைராக்கியத்தை எரிய தொடங்கியது. அந்த பாதி கிழிந்த மார்க் ஷீட்டும் இன்று பறிபோன செமினார் ஃபைலும் அவளுக்கு பாடங்களை விட பெரிய உண்மைகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்தன. இந்த பணக்காரங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஆனா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு படிப்பு மட்டும்தான் என்னைக்கும் வாழ்க்கையில கை கொடுக்கும். அதனால அந்த சித்தார்த்தா இல்ல நானான்னு ஒரு கை பாத்துடுறேன் என்று நினைத்தவள் மெல்ல எழுந்து தனது சுடிதாரில் ஒட்டியிருந்த மண்ணை தட்டிவிட்டு வகுப்பறையை நோக்கி நடந்தபோது அவளது கால்கள் முன்னைவிட உறுதியாக தரையில் பதிந்தன. தாழ்வாரத்தில் நடந்து வரும்போது எதிரே வந்த சித்தார்த்தின் நண்பர்கள் விக்கியும் சதீஷும் அவளை பார்த்து நக்கலாக சிரித்தவர்கள், என்னம்மா கயல்விழி, அந்த கிழிஞ்ச பேப்பரை ஒட்ட போறியா இல்ல கிழிஞ்ச உன் எதிர்காலத்தை ஒட்ட போறியா என்று கிண்டல் அடித்து பேச, கயல்விழியோ அவர்களை ஏறெடுத்தும் பார்க்காமல் அமைதியாக கடந்து சென்றாள். அவள் வகுப்புக்குள் நுழையும் போது வாசலில் சித்தார்த் ஒரு விலையுயர்ந்த பேனாவை தனது விரல்களுக்கடியில் சுற்றி கொண்டிருந்தான். அவனது கண்கள் கயல்விழியை நகலாக பார்க்க அவளது முகத்தில் அழுகையின் தடம் இருக்கும் என்று எதிர்பார்த்தவனுக்கு அங்கே தெரிந்த அந்த அசாத்தியமான அமைதி ஒருவித எரிச்சலை தான் தந்தது. வகுப்பு முடிந்து அனைவரும் வெளியேறிய போது சித்தார்த் வேண்டுமென்றே கயல்விழியின் வழிக்கு முன்னால் வந்து நின்றான். இன்னைக்கு செமினார்ல வேணா நீ தப்பிச்சிருக்கலாம் கயல்விழி, ஆனா எல்லா நாளும் உன் அறிவு உன்னை காப்பாத்தாது. ஏன்னா இந்த காலேஜோட ஒவ்வொரு செங்கலும் என் அப்பா பேரை சொல்லும். இங்க நான் நினைச்சாதான் நீ நிம்மதியா மூச்சு கூட விட முடியும் என்று அவன் கரகரப்பான குரலில் சொல்ல, கயல்விழி தனது புத்தகங்களை பேக்கிற்குள் அடுக்கி கொண்டே அவனை நிமிர்ந்து பார்த்தவள், நிம்மதியா மூச்சு விடுறதுக்கு அதிகாரம் தேவையில்லை சித்தார்த், சுத்தமான மனசு இருந்தாலே போதும். நீங்க உங்க பணத்தை காட்டி எல்லாரையும் மிரட்டலாம், ஆனா என்ன மாதிரி ஒருத்தியோட உழைப்ப உங்களால மிரட்ட முடியாது. நீங்க என் ஃபைலை கிழிச்சப்போ நான் வருத்தப்படல. ஒரு பணக்கார பையன் இவ்வளோ தரம் தாழ்ந்து யோசிக்கிறானேன்னு நினைச்சு கேவலமா தான் இருந்துச்சு என்று அவள் சொல்ல சொல்ல சித்தார்த்தின் முகம் ஆத்திரத்தில் சிவந்தது. வார்த்தைய அளந்து பேசு கயல்விழி, உன்னை இப்போவே இங்கிருந்து தூக்கி எறிய என்னால முடியும் என்று அவன் கையை ஓங்க, அடிங்க சித்தார்த், ஒரு பொண்ணு மேல கை தூக்குறது தானே உங்க வீரத்துக்கு எல்லாம் அடையாளம். எங்க அடிங்க பார்க்கலாம். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, என் மேல ஒரு அறை விழுந்தா கூட இந்த காலேஜ் முழுக்க உங்களை பத்தி நான் சொல்லி அழுகுவேன். இந்த பிரச்சனைய அவ்வளவு சீக்கிரம் விடமாட்டா இந்த கயல்விழி என்று அவள் அவனிடம் சவால் விட்டதும் ஓங்கி அவனது கை காற்றில் அப்படியே நின்றது. அதற்குள் ஷாலினி அங்கே வந்து, வீடு சித்து, இவளே ஒரு பிச்சைக்காரி, இவகிட்ட பேசி நீ ஏன் உன் தரத்தை குறைச்சுக்கிற, வா நாம இன்னைக்கு கிளப்புக்கு போகலாம் என்று சித்தார்த்தின் கையை பிடித்து இழுத்தாள். சித்தார்த் கயல்விழியை எரித்து விடுவது போல ஒரு பார்வை பார்த்து விட்டு, இது இதோட முடியல கயல்விழி, நாளைக்கு நீ லேப் பிராக்டிகல்ஸ்க்கு வரும்போது உனக்கு அங்க ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்குதுடி
என்று சொல்லிவிட்டு சென்றான். அவன் சென்ற பிறகு அடுத்தது என்ன செய்வானோ என்று குழப்பத்தில் இருந்தவள் கல்லூரியை விட்டு வெளியே சென்று பேருந்துக்காக காத்திருந்த போது வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட திடீரென பெருமழை பெய்ய தொடங்கியது. ஐயோ, என்ன இந்த மழை திடீர்னு இப்படி பெய்யுது? இந்த பஸ்ஸை வேற காணாமே, எப்படிதான் வீட்டுக்கு போக போறேன்னு தெரியல என்று புலம்பிக் கொண்டே பேருந்து நிறுத்தம் அருகே இருந்த சிறிய கூரையில் அவள் ஒதுங்கி நின்ற போது சித்தார்த்தின் கார் அவள் முன்னால் வந்து நின்றது. கார் கண்ணாடி மெல்ல இறங்கியதும் சித்தார்த்தை முறைத்து பார்த்து கொண்டே அமைதியாக நின்றிருந்தாள். ஹேய், வழியில ஏறு, நான் உன்னை வீட்டுல விட்டுறேன். இந்த மழையில நீ பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தா நாளைக்கு காலேஜுக்கு வர முடியாது. அப்புறம் நான் யாரை வச்சு விளையாடுறது என்று அவன் நக்கலாக கேட்க கயல்விழி மழையில் நனைந்தபடியே அவன் அருகில் வந்து, உங்க கார்ல ஏறுறதை விட இந்த மழையில நனையறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். போங்க சித்தார்த் என்றாள் கோவத்தோடு. சித்தார்த்திற்கு அவள் தன்னை உதாசீனப்படுத்தியது கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. தான் எந்த வார்த்தை சொன்னாலும் அது சரி என்று கேட்டு நடப்பவர்களைத்தான் இதுவரை பார்த்துள்ளான். ஆனால் இவள் அவன் நினைப்புகளுக்கு அப்பாற்பட்டவளாக இருந்தாள். அவன் எது சொன்னாலும் எதிர்த்து பேசிக் கொண்டிருந்தவளை என்ன செய்வது என்ற கோபம் அதிகமாக பட்டென்று காரிலிருந்து இறங்கி குடையுடன் அவள் முன்னால் வந்து நின்றவன், இங்க பாரு, இவ்ளோ பிடிவாதம் உனக்கு ஆகாது கயல். நான் தான் உன்னை ஏறுன்னு சொல்றேன்ல என்று அவளது கையை பலமாக பிடித்து இழுத்தான். அவனது பிடியில் இருந்த அந்த வேகமும் அதிகாரமும் கயல்விழியை நடுங்க வைத்தது. விடுங்க சித்தார்த், என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க என்று அவள் கத்திக் கொண்டிருக்க அவன் அவளை கட்டாயப்படுத்தி முன்னிருக்கையில் பிடித்து தள்ளிவிட்டு கதவை சாத்தியவன் காரை சீறிக்கொண்டு கிளம்பினான். காரின் உள்ளே இருந்த அந்த ஏசியின் குளிர்ச்சியும் சித்தார்த்தின் மௌனமும் அவளுக்குள் ஒரு பயத்தை கொடுத்தது. மெல்ல அவனை பார்த்து, எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க சித்தார்த்? என்ன நீங்க வெறுக்கிறீங்கன்னா அப்புறம் எதுக்கு எனக்கு உதவ வர்றீங்க? என்ன அப்படியே விட்டுட்டு போக வேண்டியது தானே? நான் பஸ்லயே போயிருப்பேனே. என்ன உங்க கூட கார்ல கூட்டிட்டு வரணும்னு என்ன அவசியம் வந்துச்சு என்று கயல்விழி கேட்க சித்தார்த் ஸ்டீரிங்கை இறுக்கமாக பிடித்து கொண்டு, உனக்கு உதவுறது ஒன்றும் என்னோட நோக்கம் இல்லை கயல்விழி. ஆனா எப்பவும் நீ என் கண்ணு முன்னாடி தான் இருக்கணும். உன்னை எப்படி தோக்கடிக்கணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது நீ எங்கேயாவது காணா போயிடக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் என்றான் கண்ணில் ஒரு வெறியோடு. அதற்கு பிறகு கயல்விழி ஒரு வார்த்தை கூட அவனிடம் எதுவும் பேசவில்லை. அவளுக்கு இந்த ஏசி எல்லாம் இருந்து துளி கூட பழக்கம் இல்லாததால் உடல் எல்லாம் குளிர் கண்டு நடுக்க தொடங்கியது. ஏற்கனவே மழையில் நனைந்து ஆடை முழுவதும் மொத்தமாக நனைந்திருக்க இது ஏசி வேறு ஓடிக்கொண்டிருந்ததால் அவளது உதடுகள் எல்லாம் நடுங்க கை கால்களை குறுக்கிக் கொண்டு மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருந்தாள். அவளது அந்த நடுக்கத்தை பார்த்தவனுக்கு ஒரு நிமிடம் மனம் எதையோ பிசைய பட்டென்று காரில் இருந்த ஏசியை ஆஃப் செய்துவிட்டு ஹீட்டரை ஆன் செய்தான். அதிலிருந்து வந்த கதகதப்பு அவளுக்கு கொஞ்சம் இதமாய் இருக்க மெதுவாய் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். ஆனால் அவனும் எதுவும் பேசாமல் அமைதியாக காரை ஒரு ஓரமாக நிறுத்தினான். திடீரென்று கார் நின்றதும் அவனை அதிர்ச்சியாக பார்த்தவள், இங்க எதுக்கு காரை நிறுத்துறீங்க? இங்க பாரு, இங்க நிறுத்தி உன்கிட்ட உட்கார்ந்து பேசணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. இந்த மாதிரி மழையில கார்ல ஏசி ரன்னிங்ல தான் இருக்கணும். அப்பதான் வெளியே விஷுவல் கிளியரா தெரியும். இல்லனா சுத்தமா ரோடு தெரியாது. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரேடியா பரலோகம் போய் சேர வேண்டியதுதான். கொஞ்ச நேரம் உன் குளிருக்கு எதமா இந்த ஹீட்டரை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஏசி போட்டுட்டு தான் வண்டியை எடுப்பேன் என்றதும் கயல்விழிக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன, மறுபடியும் ஏசியா? இவன் என்ன இல்லாத கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான்? ஒரு கார்ல போறதுக்கு இவ்ளோ விஷயம் இருக்கா என்ன என்று யோசித்தபடியே நடுங்கிக் கொண்டு அமர்ந்திருந்தவளுக்கு அப்பொழுதுதான் குளிர் கொஞ்சம் குறைந்தது போல இருந்தது. சரி, எனக்கு ரொம்ப லேட் ஆகுது, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க என்றதும், என்ன இப்போ உனக்கு ஓகேவா என்றவன் ஹீட்டரை ஆஃப் செய்து விட்டு ஏசியை ஆன் செய்து ஸ்டார்ட் செய்து புறப்பட மீண்டும் சிறிது நேரத்திலேயே அவள் உடல் முன்பிருந்ததை விட இப்பொழுது இன்னும் நடுக்கம் கண்டது. அதற்கு காரணம் அவள் இன்னும் அந்த ஈர துணியோடு இருப்பதினால்தான் என்பது அவனுக்கு நன்றாக புரிந்தது. மீண்டும் காரை ஓரமாக கட்டி நிறுத்தியவன், என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? ஒரு சின்ன குளிர் கூட உன்னால தாங்க முடியாதா என்று கோபத்தில் பற்களை நரநரவென்று கடித்தபடி கேட்க
அவளால் பதில் கூட பேச முடியாத அளவுக்கு பல்லெல்லாம் கிட்டி போக அதற்கு மேல் அவனுக்கு என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. இருக்க அவளுடைய உடலின் நடுக்கம் அதிகமாக அவளுடைய கண்ணெல்லாம் மேலே சொருகுவது போல இருந்தது. அதை பார்த்த சித்தார்த்திற்கு ஒரு நிமிடம் உயிரே உறைவது போல் ஆனதும் எதை பற்றியும் யோசிக்காமல் அவளை தாவி இழுத்து தன் மார்பில் சாய்த்து இறுக்கமாக அணைத்து கொண்டான். அந்த நிமிடம் அந்த இதம் அவளுக்கும் தேவை என்பதால் அவளும் அமைதியாக இருந்தாள். ஆனால் சித்தார்த் ஏன் அப்படி செய்தான் என்று இப்பொழுது வரை அவனுக்கு புரியவில்லை. ஏனென்றால் ஹீட்டரை ஆன் செய்திருந்தாலே அவள் பிரச்சனை சரியாகி இருக்கும். ஆனாலும் அவன் அப்படி செய்யாமல் அவளை தன் மார்புக்குள் புதைத்து இறுக்கமாக பிடித்துக் கொள்வதன் அவசியம் என்ன வந்தது என்று அவனுக்கு அப்பொழுது புரியவில்லை. முதலாக ஒரு பெண்ணோடு இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறான். அவளது வாசனை அவன் நாசியில் ஏறி அவனுடைய மூளையை வழுங்கச் செய்ய அவனது உடலுக்குள் ஏதோ மாற்றம் ஏற்பட்டது. இதுவரை இது அவன் அனுபவித்திடாத ஒரு உணர்வாக இருக்க அவளை இன்னும் இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவளும் அவன் மார்புக்குள் தன் முகத்தை புதைத்து கொண்டு அவனிடம் இருந்து எட்ட விலகி நகராமல் அமைதியாக சாய்ந்து கொண்டிருந்தாள். சித்தார்த்திற்கு ஒரு கட்டத்திற்கு மேல் அவனது உணர்வுகளை அடக்கிக் கொள்ள வழி தெரியவில்லை. மெதுவாக அவளது சுடிதார் டாப்பினுள் கையை விட்டு அவளது இடையை இறுக்கி பிடித்தவனின் கை சூட்டை அப்பொழுதுதான் அந்த பெண் உணர்ந்தாள். ஒரு நிமிடம் என்ன நடக்கிறது என்று யோசிப்பதற்குள் அவனுடைய அழுத்தம் இன்னும் அதிகமாக பட்டென்று அவனை பிடித்து எட்டி தள்ளிவிட்டு அவன் கையையும் தட்டிவிட்டவள் அழுது கொண்டே, "சே, நீ எப்படிப்பட்ட ஆள்னு ஒரு நிமிஷத்துல நிரூபிச்சிட்டல்ல. உன்னை நம்பி உன் கூட வந்ததுக்கு என்ன காரியம் செய்யற? நீ யாரை கேட்டு என் மேல நீ கைய வச்ச? ஏய், என்ன பேசுற? நீ எப்படி நடுங்கிட்டு இருந்த? இப்போ உனக்கு தேவை இந்த இதம். அதுக்கு சின்னதா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், அவ்வளவுதான்." என்ன பெரிய ட்ரீட்மெண்ட்? இடுப்புல கை வைக்கிறது தான் நீ கொடுக்கற ட்ரீட்மெண்டா? இங்க பாரு, என்ன சொன்னாலும் நீ செஞ்சது ரொம்ப தப்பு. உன்ன மாதிரி பணக்கார பசங்களுக்கு பொண்ணுங்கன்னா கொஞ்சம் இலக்காரமா தான் தெரியும். உங்களோட தேவைக்கு மட்டும் எங்களை பயன்படுத்திட்டு தூக்கி எறிய கூட தயங்க மாட்டீங்க. ஆனா நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. எனக்கு நீ உதவி செஞ்ச வரைக்கும் போதும். ரொம்ப ரொம்ப நன்றி என்று அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் கதவை திறந்து கொண்டு கயல்விழி இறங்க முற்படும் போது பட்டென்று கார் கதவை லாக் செய்தவன் அவள் கையை பிடித்து இழுத்தபடி அவளது மார்க் ஷீட்டின் அந்த பாதி கிழிந்த பகுதியை தனது பாக்கெட்டில் இருந்து எடுத்து அவளிடம் நீட்டினான். இத அன்னைக்கு நான் மிதிச்சப்போ நீ என்ன பார்த்த பார்வை இருக்குதே, அது எனக்கு இன்னும் மறக்கல. இந்த கிழிஞ்ச பேப்பர் உனக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அவமானம் எனக்கு அவ்வளோ முக்கியம். என்னைக்கும் நான் அதை மறக்க மாட்டேன் என்றான். கயல்விழி அதை வாங்கி பைக்குள் வைத்துக் கொண்டு எதுவும் பேசாமல் மழையில் நனைந்தபடி இறங்கி ஓடினாள். அந்த கொட்டும் மழையில் நனைந்தபடியே நடந்து சென்று கொண்டிருந்தவளை பார்த்தவனுக்கு இவ்வளவு நேரம் அவள் நெருக்கத்தில் இருந்தது மிகவும் பிடித்திருந்ததை உணர்ந்தான். இன்னமும் அவளுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற தன் ஆசையையே வித்தியாசமாக நினைத்தவன், "ச்சே, நானா இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன்? அவள்லாம் என்னைக்கும் என் ஸ்டேட்டஸ்க்கு செட் ஆக மாட்டா" என்று கூறிவிட்டு காரை வேகமாக எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டு சென்றான். அன்று இரவு சித்தார்த் தனது அறையில் படுத்திருந்த போது கயல்விழியின் முகம் அவனது நினைவுக்குள் வந்து கொண்டே இருந்தது. காரில் அவளுடன் மிக நெருக்கமாக இருந்தது. அவளுடைய வாசம் அவளை தான் அணைத்து இருந்தது. பிறகு அவள் மழையில் நனைந்திருந்த அந்த தோற்றம், எல்லாவற்றிற்கும் மேலாக அவளது அந்த தீர்க்கமான கண்கள். இதையெல்லாம் நினைத்து பார்த்தவன், ஏன் இவளை என்னால வெறுக்கவே முடியல? இவளை அழ வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா அவ அழும்போது என் மனசு ஏதோ பண்ணுதே என்று அவன் தனக்குள் மிகவும் குழம்பி போனவன் எப்பொழுது உறங்கினான் என்று அவனுக்கே தெரியவில்லை. மறுநாள் காலையில் கல்லூரிக்கு வந்தபோது சித்தார்த் வழக்கமான அந்த முரட்டுத்தனமான முகத்துடன் இல்லை. ஆனால் அவனது நண்பர்கள் ஏற்கனவே அடுத்த திட்டத்தை தயார் செய்து வைத்திருந்தனர். "சித்து, நேத்து நீ சொன்னது போல இன்னைக்கு கம்ப்யூட்டர் லேப்ல அவளோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாமா? இன்னைக்கு சப்மிட் பண்ணலனா அவளுக்கு இன்டர்னல் மார்க்ஸே போயிடும்" என்றான் சதீஷ். சித்தார்த் ஒரு நிமிடம் யோசித்தவன், இல்ல இந்த பிளான் வேண்டாம், வேற ஏதாவது யோசிச்சு பண்ணலாம் என்று அவன் சொல்ல முற்படும் போதே ஷாலினி குறுக்கிட்டு, "இல்ல சித்து, நீதான் அவளுக்கு சரியான பாடம் புகட்டணும்னு சொன்ன.
இப்போ என்ன தயக்கம் உனக்கு என்றவள், இங்க பாரு, நான் ஏற்கனவே லேப் அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டேன். நம்ம பிளான் பண்ண மாதிரியே எல்லாமே ஈஸியா முடிஞ்சிரும் என்றால் கண்களில் ஒரு கொடூர சிரிப்புடன். அதே நேரம் சித்தார்த்தோ, இங்க பாருங்க, நான் வேண்டாம்னு சொன்னா வேண்டாம், அவ்வளவுதான். இதுக்கு மேல யாரும் இந்த விஷயத்த பத்தி எதுவுமே பேச வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். போய் அவங்க வேலையை பாருங்க என்று அங்கிருந்து வேகமாக கைல்விழியை பார்ப்பதற்காகத்தான் புறப்பட்டு சென்றான். போகும் அவனையே எரிச்சலுடன் பார்த்த ஷாலினி, போசித்தார், நீ எங்க போறன்னு எனக்கு தெரியும். நீ போறதுக்கு முன்னாடியே நான் நினைச்ச மாதிரி அங்க வேலை முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு அந்த கயல் உன்னை மொத்தமா வெறுக்க போறா பாரு என்று மனதிற்குள் சந்தோஷப்பட்டு கொண்டாள். அதே நேரம் அந்த லேபரட்டரிக்குள் கைல்விழி நுழைந்தவள் தனது கணினியை ஆன் செய்ய, ஆனால் அதில் அவள் பல வாரங்களாக உழைத்து உருவாக்கிய அந்த ப்ராஜெக்ட் தரவுகள் எதுவுமே இல்லை. ஐயோ, என்னாச்சு? என் ஃபைல்ஸ் எல்லாம் எங்க என்று அவள் பதறி துடிக்க, லேப் அசிஸ்டன்ட் அவள் அருகில் வந்து என்னவென்று கேட்க, சார், இந்த சிஸ்டத்துல ஒரு ஃபோல்டர்ல என்னோட ப்ராஜெக்ட் எல்லாம் வச்சிருந்தேன் சேவ் பண்ணி. ஆனா இப்ப அது எதையுமே காணோம் சார் என்று கண்கள் கலங்க அதை செக் பண்ணி பார்த்தவர், யாரோ வைரஸ் ஏத்தி எல்லாத்தையும் அழிச்சிருக்காங்க கைல்விழி, இப்போ உன்னால எதுவும் பண்ண முடியாது என்று சொல்ல, கைல்விழிக்கு இந்த உலகமே சுழல்வது போல இருந்தது. அவள் மெல்ல திரும்பி பார்த்த போது லேபின் வாசலில் சித்தார்த் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். கைல்விழி வேகமாக அவனிடம் ஓடி வந்தவள், இதுக்கும் நீங்க தான் காரணமா சித்தார்த்? ஒருத்தரோட உழைப்பை அழிக்க உங்களுக்கு எப்படி மனசு வருது? நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் மற்றவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்காத நீங்க என்னைக்குமே ஒரு ஏழை தான் என்று கத்திவிட்டு அழுது கொண்டே லேப்பை விட்டு வெளியே ஓடினாள். இந்த முறை சித்தார்த்திற்கு அவள் கூறிய அந்த வார்த்தை சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. அவளது அந்த அழுகை சத்தம் அவனது காதுகளில் இடியாக ஒலித்தது. அவன் சதீஷை முன்வைத்து பார்த்து, யார் சொன்னது அவளோட ஃபைலை டெலிட் பண்ண சொல்லி? நான் தான் வேண்டாம்னு சொன்னேன்ல என்று ஆவேசமாக கத்த, ஷாலினி அதிர்ச்சியுடன், சித்து, நீ தானே அவளை பழி வாங்கணும்னு சொன்ன என்று கேட்க, பழி வாங்கணும்னு தான் சொன்னேன், அவளோட கனவுகளை அழிக்கணும்னு சொல்லல என்று அவளிடம் கத்திவிட்டு கைல்விழியை தேடி ஓடினான் சித்தார்த். காலேஜ் மைதானத்தின் ஒரு மூலையில் அமர்ந்து கைல்விழி அழுது கொண்டிருந்தாள். அவளை பார்த்த சித்தார்த் மெல்ல அவர் அருகில் சென்று நின்றவன், கைல்விழி, நான் என்று அவன் ஆரம்பிக்க, அவள் அவனை பார்த்து, இனிமே இங்க சொல்ல என்ன இருக்கு சித்தார்த்? நீங்க ஜெயிச்சிட்டீங்கல்ல, என்னால இனிமே இந்த காலேஜ்ல படிக்க முடியாது. எங்க அப்பாவோட கனவும் செதஞ்சு போச்சு. இதுதானே உங்களுக்கு வேணும், நீங்க சந்தோஷமா இருங்க என்று சொல்லிவிட்டு தனது பையை தூக்கி கொண்டு அங்கிருந்து கண்ணீருடன் வெளியேறினாள். சித்தார்த் அந்த இடத்திலேயே சிலையாக நின்றான். அவன் ஒரு பெண்ணை தோற்கடித்துத்தான் நினைத்தான். ஆனால் அவனது அந்த பழிவாங்கல் உணர்ச்சி அவளையே அவனிடமிருந்து நிரந்தரமாக பிரிக்கும் நிலைக்கு செல்லும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. இல்ல கயல், உன்னை நான் எங்கேயுமே போக விட மாட்டேன். நான் செஞ்ச தப்ப நானே சரி பண்ணுவேன் என்று அவனது மனதுக்குள் ஒரு புதிய உறுதி பிறந்தது.